வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி, மேற்கு வங்கம் இடையே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்துள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வால் பெரும்பாலும் மத்திய பிரதேசம் வடக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், அதே வழியில் மேற்கு வங்கம், ஒடிசா, இந்த ஹரியானா, சத்தீஸ்கர், பீகார் இந்த மாநிலங்கள்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்தடுத்த நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வரும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாநிலங்கள், அதேபோல் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வருகிற நாட்களில் வெப்பச்சலனை படிப்படியாக சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நாளை ஆகஸ்ட் 25ஆம் தேதியும் பரவலான மழைப்பொழிவாக கன்னியாகுமரி தொடங்கி கர்நாடகா வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. இன்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்துள்ளதால் மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். அதேபோல் வெயில் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. இன்று மழைப்பொழிவு என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கிழக்கு பகுதி சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று அம்பை, பாபநாசம் இந்த இடங்களெல்லாம் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மழை, தூறல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், குற்றாலம், தென்காசி இந்த இடங்களாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சற்று கிழக்கே முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன் கோவில் வரை சாரல் மழை மதியம் மாலை நேரங்களில் எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இடங்களில், அதாவது மதுரை எல்லையோர மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் விருதுநகர் மாவட்டம் எல்லையோரங்களில் ஏதாவது ஒரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், அதே வழியில் லேசான சாரல் தூறல் ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் தூறல் மதியம் மாநிலங்களில் எட்டி பிடிக்கலாமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை கிழக்கு பகுதி என்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சிவகாசி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே வெப்பச்சலமழை. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று வெப்பச்சலமழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஒரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், தேனி மாநகரம் வரை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கையும் லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வெப்பச்சலமழை இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடைக்கானலுக்கும் மிதமான சற்று கனமழை வரை முன்னேறி வந்து தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதே வேளையில் பொள்ளாச்சி இந்த இடங்களும் இன்று எப்போது வேணும்னாலும் சாரல் மழை, தூறல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு குளுமையான சீதோசன நிலை நிலவ வாய்ப்புள்ளது இந்த கணவாய் பகுதிகளில். அதே வேளையில் நாளை வந்து அதிகாலை நேரங்களில் பொள்ளாச்சி சாரல் மழையாக மிதமான மழை கிடைத்தாலும் கிணத்துக்கடவு வரை சாரல் மழை, கோயம்புத்தூர் மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது நாளை அதிகாலை நேரங்களில். இன்று பொள்ளாச்சி வரை சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் நீலகிரிக்கும் இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேட்டுப்பாளையத்துக்கும் எப்போது வேணாலும் சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஒரு இடங்கள் லேசான வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்திலும் வடக்கு பகுதி ஒரு இடங்கள் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை என்பது பெரும்பாலும்
சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், அதே வேளையில் கடல் ஓரங்களில் மதுராந்தகம், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழை பொழிவாக கிடைக்கும். அதுவும் கடலூர் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதேபடி கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாமக்கலுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை குறைவான பரப்பில் அங்கங்கே ஒரு சில இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இன்று வட மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு, அதிலும் கடல் ஓரங்களில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனவாய்ப்புகளுக்கு சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 24 திங்கட்கிழமை. நாளை ஆகஸ்ட் 25 கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்கும். அதாவது கன்னியாகுமரி, தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மேற்கு தொடர்ச்சி மலை, அதேபோல் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலாக கனமழையாக கிடைக்கும். கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். வெப்பச்சலமலை அங்கங்கே மலை மறைக்கும் பகுதிகளில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் வெப்பச்சலமலை அங்கே மழை கிடைக்கும். ஆனால் தெற்கே வர பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதாவது ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, இப்போ புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்கள் மழை கிடைக்கும். வடக்கே சில பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். நாளை ஆகஸ்ட் 25 26 தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும். தமிழகத்தில் வெப்பச்சலமை அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதே வேளையில் ஆகஸ்ட் 27 மேலும் தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை இருக்கும். கணவாய் பகுதிகளுக்கு எப்போதாவது ஒரு முறை மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும். தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதே வழியில் ஆகஸ்ட் 27 வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 27 விட 28, 29, 30, 31 வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரிக்கும். வெப்பச்சலமலை என்பது பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் செப்டம்பர் 1 மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு செப்டம்பர் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகரும் என்பதால் மீண்டும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலமலை செப்டம்பர் 2 முதல் படிப்படியாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. அதாவது இப்போதைக்கு கடல் அலை மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடலில் சற்று சீற்றமாக இருக்கும். அதேவேளை குமரிக்கடல் பெரிய அளவில் சீற்றமாக இல்லாவிட்டாலும் வங்கக்கடலில் ஆழ்கடலில் சற்று சீற்றமாக இருக்கும். அதாவது சென்னைக்கு சற்று ஒரு 100 கிலோமீட்டருக்கு தொலைவில் சென்றால் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். ஆனால் வடக்கே ஒடிசா, மேற்கு வங்கம் இந்த இடங்களில் கடற்கரை ஓரங்களிலே கடல் சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதேவேளை அரபிக்கடலிலும் கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். ஆனால் வருகிற நாட்களில் ஆகஸ்ட் 30 பிறகு அரபிக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல் இந்த 4 முக்கடல் 4 கடல்களுமே கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 5 வரை கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். இப்போதைக்கு மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடலில் சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சமாக 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பகல் நேரங்களில் இருப்பதை விட மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதிகளில். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.